வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். சுண்ணக்கல் ஏற்றி வந்த பாரவூர்தி விடயத்தில் அதிகாரிகளின் அசமந்து போக்கு காணப்படுவதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சரசாலை பகுதியில் கல்லாக்கல்டு பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு லொரியில் சுண்ணக்கல் ஏற்றி சென்றபோது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வழிமறைத்து அந்த லொரியை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். இந்த விடயமானது கடந்த சில தினங்களாக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டது. இந்த நிலையில் நீங்கள் செய்த தவறு குற்றச்செயல்கள் இடம்பெறும் போது அவற்றினை போலீசாருக்கு தெரியப்படுத்தி அவர்கள் மூலமாக வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் இளங்குமரனுக்கு அறிவுறுத்தினேன். ஆனால் தற்போது பார்க்கும் பொழுது இளங்குமரன் செய்தது பரவாயில்லை அல்லது நல்லது என்று தோன்றுகின்றது. இளங்குமரனின் இந்த வேலையால் அனைவரும் கலக்கமடைந்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது. விட்டு விட்டு பூதம் கிளம்பியது போல என்று பல பிரச்சனைகள் வெளிவருகின்றன. சரசாலை பகுதியில் சட்ட ரீதியான வேலைகள் சட்ட ரீதியற்ற வேலைகள் இடம்பெறுகின்றன. தனியார் காணிகளில் அகழ்வுகள் இடம்பெறுகின்றன. அதற்கு அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கு அருகாமையில் அரச காணிகள் உள்ளன. அதில் அனுமதி பெறப்படாமல் பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இவற்றையெல்லாம் பார்க்கும் வேளையில் சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது என்பதை யூகித்துக் கொள்ள முடிகின்றது. இந்த விடயத்தில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த தொழிலை புரிகின்ற வியாபாரிகளோ தொழில் புரிகின்ற ஊழியர்களோ அல்ல. மாவட்ட செயலர், பிரதேச செயலர், கிராம அலுவலகர்கள், புவிசாரதவியல் திணைக்கள அதிகாரிகள் ஆகியோரை இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். அரசு அதிகாரிகள் சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றேன். அத்துடன் இது குறித்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் விளைகின்றேன். சரசாலையில் உள்ள சுண்ணக்கல்லுக்கும் இளங்குமரன் எம்பி மறைத்த லொரியில் இருந்த சுண்ணக்கல்லுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கின்றது. அப்படியாயின் யாழ்ப்பாண மாவட்டம் முழுவதும் இந்த திருட்டு தொழில் இடம்பெறுகின்றதா என்று கேள்வி எழுகின்றது. ஒரு சிலர் வந்து இவ்வாறான நடவடிக்கைகள் எடுப்பதால் தொழில் இல்லாமல் போகின்றது. வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். ஆனால் இவ்வாறான அகழ்வுகள் மூலமாக ஏற்படுகின்ற அனர்த்தங்களுக்கு பல பரம்பரைகள் பலியாகும் என்ற விடயத்தை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு சில வியாபாரிகளின் பண பசியை போக்கும் தேவைக்காக இந்த செயற்பாடுகள் இடம்பெறுமாக இருந்தால் நமது அரசாங்கத்தில் இது தடுத்து நிறுத்தப்படும் என்றார். திருகோணமலை அக்போபுர போலீஸ் பிரிவில் உள்ள 85ஆம் கட்டை பகுதியில் சிமெண்ட் கலவை ஏற்றி சென்று கனரக வாகனம் ஒன்று தடம் பிறண்டு விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இச்சம்பவம் இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிமெண்ட் கலவையை ஏற்றிக்கொண்டு பயணித்த குறித்த வாகனம் பிறண்டு விபத்துக்குள்ளானதில் வாகனத்தில் பயணித்த சாரதியும் உதவியாளரும் சிறு காயங்களுடன் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர். மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அக்போபுர போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அரசு பல்கலைக்கழகங்களின் உபவேந்தர்களுக்கும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் இச்சந்திப்பு இடம்பெற்றதாக பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த சந்திப்பில் பல்கலைக்கழகங்களில் நிர்வாக சிக்கல்கள், கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் வெற்றிடங்கள், மாணவர்களின் குடியிருப்பு பிரச்சினைகள், உதவித்தொகை செலுத்தும் செயல்முறையை முறைப்படுத்துதல் போன்ற பல பிரச்சினைகள் பிரதமரினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதில் பிரதி கல்வி அமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்ன, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கபில செனவரத்ன உள்ளிட்டோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கு புதிய அரசியல் அமைப்பு அவசியமானது என கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் ஊழலை விசாரிப்பதற்கான வலுவான பொறிமுறையை ஏற்படுத்த புதிய அரசியல் அமைப்பு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னவுக்கும் கொழும்பு பேராயருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றதை அடுத்து கர்தினால் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான தகவல்களை வெளியிடுவது மிகவும் முக்கியம். இதை யார் செய்தார்கள், என்ன காரணத்திற்காக, யாருடைய உதவியோடு செய்தார்கள் என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும். கடந்த காலங்களில் இலங்கையில் இதுபோன்ற பல விடயங்கள் நடந்துள்ளன. கொலைகள், காணாமல் போதல்கள் போன்ற பல விடயங்கள் உரிய முறையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை. ஜனநாயகத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஊழல்கள் குறித்து விசாரணை நடத்த தேவையான பொறிமுறையை தயார் செய்ய வேண்டும் என்பதே எங்களது வேண்டுகோள். அதற்கு தேவையான அரசியல் அமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். தற்போதுள்ள அரசியல் அமைப்பில் உள்ள பல்வேறு பலவீனங்களை போக்க புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றார்.
எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கிளீன் ஸ்ரீலங்கா முயற்சிக்கு நிபந்தனையுடன் ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த முயற்சிகள் நல்லது என்றும் இலங்கைக்கு தேவையானது என்றும் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். இதன்படி தெரு வியாபாரிகள் அகற்றப்படாவிட்டால் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த முயற்சியை ஆதரிக்க தயாராக இருப்பதாக அவர் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். சட்டவிரோத வியாபாரிகள் அகற்றப்பட வேண்டும் என்றும் வாகனங்களில் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட பாகங்களும் அகற்றப்பட வேண்டும் என்றும் இதன்போது குறிப்பிட்டு அவர் அங்கீகரிக்கப்படாத பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் குறிப்பாக பேருந்துகள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க போலீசார் ஏற்கனவே ஒரு திட்டத்தை தொடங்கியுள்ளது. மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சமீபத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா முயற்சியை தொடங்கினார். முன்னாள் இலங்கை கிரிக்கெட் வீரர்களான குமார சங்கக்கார மற்றும் மகேல ஜெயவர்தன ஆகியோர் இந்த முயற்சிக்கு ஏற்கனவே ஆதரவை வழங்கியுள்ளனர். இந்த சரியான முயற்சியில் பங்கேற்க ஜனாதிபதி தம்மை அழைத்ததாக சங்கக்கார தெரிவித்திருந்தார். இந்த திட்டம் விரிவானது என்றும் அரசாங்கத்தால் மட்டும் செயல்படுத்த முடியாது என்றும் அவர் கூறியிருந்தார். இது இலங்கைக்கு ஒரு நல்ல தொடக்கம் என்றும் பொதுமக்களின் ஆதரவு இதற்கு தேவை என்றும் மகேல ஜெயவர்தன தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தங்களுக்கு கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பனை செய்வதற்கு முடியாத நிலை ஏற்பட்டுள்ளமை காரணமாக அதற்கான உரிய தீர்வை வழங்குமாறு கோரி கொட்டகலை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் ஜனாதிபதிக்கும் வர்த்தக அமைச்சருக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. கொட்டகலையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அச்சங்கத்தின் தலைவர் புஷ்பா விஸ்வநாதன் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கு உரிய தீர்வு கிடைக்காவிடின் அரிசி விற்பனையில் இருந்து விலகி இருப்பதற்கு கொட்டகலை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. அத்துடன் கட்டுப்பாட்டு விலையில் அரிசி விற்பனை செய்யுமாறு கொட்டகலையில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களுக்கும் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தங்களுக்கு சிவப்பரிசி மற்றும் வெள்ளியரிசி 1 கிலோகிராம் 295 ரூபாய் என்ற மொத்த விலையில் புறக்கோட்டை சந்தையில் கிடைக்கப்படுகின்றது. இவ்வாறான பின்னணியில் தங்களுக்கு கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பனை செய்ய முடியாதென கொட்டகலை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இறக்குமதி செய்யப்பட்டு 1 கிலோகிராம் அரிசி 235 ரூபாவுக்கும் மொத்த விலையில் கொள்வனவு செய்யப்படுவதுடன் போக்குவரத்து உள்ளிட்ட செலவுகளுடன் ஒப்பிடும் போது உரிய விலையில் விற்பனை செய்ய முடியாது என கொட்டகலை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.